Assalamualaikum, welcome to Saffron Tales. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்போ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு முட்டை சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் கீயும் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி நல்லா பொன்னிறமாக வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இப்போவே நான் சேமியாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல்ல நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் கொத்தமல்லி தழை, 1/2 கப் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இப்போ நான் இதில் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 4-5 பச்சை மிளகாய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக விடலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். நல்ல மசாலாலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்ல மசாலா குக் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் இப்போ இதில் ஒரு 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். Half lemon juice, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 முட்டை ஆட் பண்ண போகிறோம்.
ஒரு முட்டையாக உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா முட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். முட்டை நல்லா ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஒரு 300 கிராம்ஸ் அனில் சேமியா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு நம்ம சேமியாவை குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சேமியாலாம் இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பழைய தோசைக்கல் அடியில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் போடலாம். இல்லைனா அப்படியே சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா சேமியா சூப்பராக குக் ஆயிரும். நான் கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டு சிம்லே வைக்க போகிறேன். மேலே கொஞ்சமாக கீ, கொத்தமல்லி, புதினா, இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். வாவ், சேமியா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. பிரியாணி சுவையிலேயே அட்டகாசமான ஒரு முட்டை சேமியா பிரியாணி ரெடி. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.